எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும். சமூகம் என்ற வகையில் எங்களுடைய கொள்கைகளுக்கும் பணிகளுக்கும் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும். நாங்கள் அதிகமாக ஒரு இன தோற்றப்பாட்டில் தான் வாழ்கிறோம். நாங்கள் ஒரு இனம், எங்களுக்கு உரிமைகள் வேணும், அதுக்காக போராடுறோம். எங்களோட பொறுப்புகள் கடமைகளை நாங்கள் யோசிக்கிறோம்ல. தாரத்தை தா, நாங்கள் தாரதை தரமாட்டோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தா, நாங்கள் எதையும் தரமாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த சமூகம் வேலை செய்கிறது. அப்படி அல்ல, இனம் என்ற வகையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இந்த தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி சமூகம் என்ற வகையில் எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன. அதைத்தான் 2வது தலைப்பில் நாங்கள் பேசினோம், நாடும் நாமும் நலம் பெற என்று சொல்லி. இந்த முழு நாடும் நலம் பெறுவதற்கு உழைக்க வேண்டிய ஒரு சமூகம் இந்த சமூகம். அத்தகைய ஒரு மகத்தான பொறுப்பை எடுத்து தலைமைத்துவம் கொடுக்கின்ற ஒரு தலைமைத்துவமாக அந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் வர வேண்டும். இவ்வாறு தலைமைத்துவத்துக்குரிய பண்புகளை பெற்ற ஒரு தலைமைத்துவத்தை எங்களுடைய சமூகத்தில் உருவாக்குவது இந்த சமூகத்தின் எல்லா தரப்பினரையும் எல்லா இயக்கங்களையும் சேர்ந்த பொறுப்பு. அது ஜமாத் இஸ்லாமியிடம் பொறுப்பு மாத்திரமல்ல. சகோதரர்களே, சகோதரிகளே, இத்தகைய ஒரு தலைமைத்துவத்தை பற்றி பேசுகின்ற போது இருக்கிற தலைமைத்துவங்களை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னான்னு திருப்பி நீங்கள் என்னிட்ட கேட்கல. நீங்கள் இதெல்லாம் மனசில் கேட்டுட்டு போகாமல் உங்களோட கேள்விகளை நானே கேட்டு அதற்கு பதில் சொல்லிவிட்டு போகிறேன். ஏனென்றால் இந்த உரையை கேட்டுவிட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் தோன்றக்கூடாது. இப்படி ஒரு தலைமைத்துவத்தை பற்றி பேசுகிற நேரம் இருக்கிற தலைமைத்துவம் எல்லாத்தையும் வேலப்பால் என்று கருதுறீங்களா என்று ஒரு கேள்வி வரலாம். எங்கட பார்வை என்ன தெரியுமா? இருக்கிற தலைமைத்துவம் இருக்க வேண்டும். அதனால் அவற்றால் இப்போது நடைபெறுகின்ற நன்மைகள் இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும். அவற்றை இல்லாமல் செய்வதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது. ஆனால் அவற்றோடு திருத்திப்பட முடியாது. இருக்கிற தலைமைத்துவம் இருக்கணும். அதுக்கு எதிராக புரட்சி செய்ய தேவையில்ல, அதோட முட்ட தேவையில்ல, அதோட மோத தேவையில்ல. ஆனால் இந்த தலைமைத்துவம் போதும் என்று திருத்திப்பட முடியாது. இஸ்லாம் சொல்லுகின்ற தலைமைத்துவத்தை நோக்கி இந்த முழு சமூகத்தை நாங்கள் நகர்த்த வேண்டும். அது சமூக பொறுப்பு, சமூக வாழ்வு. அதிலிருந்து விலக இயலாது. அதிலிருந்து இந்த சமூகம் விலகி நிற்க முடியாது. இந்த பேருண்மையை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தாலா விரும்புகின்ற சமூகத்தின் அடுத்த சிறப்பம்சம் என்ன தெரியுமா? தலைமைத்துவம் ஒன்று இந்த பண்புகளோடு உருவாகிவிட்டால் விஷயமெல்லாம் சரி, முடிஞ்சிட்டுது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். ஏன்? தலைமைத்துவங்களை உருவாக்குவது சில வேளை இலேசாக இருக்கும். அதனை விட சிரமமான ஒரு சமூக கடமை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அது என்ன? தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த சமூகம் உருவாக்கப்படுகின்ற தலைமைத்துவத்துக்கு பெட்டிப்பாம்பாக கட்டுப்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இந்த சமூகம் இன்னும் உடைந்து சிதறி சின்னா பின்னமாகி துண்டு துண்டாகி யார் சொல்றதையும் யாரும் கேட்காம தான் நினைத்த போக்கிலே தான் தோன்றித்தனமாக செல்லுகின்ற ஒரு சூழலை உருவாக்கினால் அது இஸ்லாமிய பணி அல்ல. அது இஸ்லாமிய பணி அல்ல. நீங்க சமூகத்தில் பார்க்கல. இங்க வந்தா, இந்த இஜ்திமாவுக்கு வந்தா ஒரு சீரழிவைத்தான் காண வேண்டும் என்று பலர் நினைத்தார்கள், சொன்னார்கள். இங்க வந்தவங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இங்க அமர்ந்திருக்கிற சின்ன பிள்ளைகள் கூட இந்த இஜ்திமால வந்து அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள், முன்னால் அமர்ந்திருக்கின்றவர்கள் கூட ஒழுக்கத்தோடு அமைதியாக இருந்து 4 மணித்தியாலம் நாங்கள் சொன்னோம் எல்லாருக்கும் புட்டுவம் போடுங்கன்னு சொல்லி. இந்த நாட்கள், அதாவது பொசன் டைம் இது. இந்த ஹட்டை விட பெரிய ஒரு ஹட் வாங்கியலாத எல்லா இடங்கள்லையும் ஃபங்க்ஷன் தன்சல் அது இது எல்லாம். அப்போ மிச்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஹட்டை எடுத்திருக்கு. அவ்வளோ பேருக்கும் போடுறதுக்கு ஷியாஸ் தேடையலாது. எனவே 4 ஹவர் இவங்களெல்லாம் உட்கார வச்சு இடுப்பு நோகிற ஒரு இடுப்பு வைத்தியம் செய்கிறதுக்கு வெளியால் இந்த கேட்டால் போகிற நேரம் டெப்லெட் கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும். எனவே தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் புட்டுவம் போடுங்கன்னு சொன்னோம். கொண்டு வாரது கேளதை. இங்கே 7000 பேர் வந்திருக்கிறார்கள் என்று தரவுகள் சொல்லுகின்றன.
இவ்வளவு பேருக்கும் ஷியாஸ் போடுறதுக்கு இயலாது நாங்கள் விரும்பினோம் சகோதரர்களே. அப்போதும் 4 மணித்தியாலங்கள் இருந்த இடத்திலே உட்கார்ந்து ஒழுக்கமாக இந்த இஜ்திமாவிலே கலந்து கொள்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? கட்டுப்பாட இந்த சமூகம் விரும்புகிறது. ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு வழிநடத்துவதற்கு ஆட்கள் தேவை. அதனைத்தான் இந்த சமூகம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. மாவனல்லைக்கு மட்டும்தான் இந்த இஜ்திமா. தெல்காகுடையிலிருந்து கூட இங்கு யாரும் வர வேண்டாம் என்று சொன்னோம். எங்களை மீறி சிலர் வந்திருக்கிறார்கள். ஏண்ட குடும்பத்திலிருந்து சிலர் வந்திருக்கிறார். ஏனென்றா அவங்களுக்கெல்லாம் இஜ்திமா உங்களோட ஊரில் உங்களோட காலடியில் நாங்கள் செஞ்சுக்கிறோம், நீங்கள் அங்கே இருங்கன்னு சொன்னோம். இப்போது இந்த ஊருக்கு மட்டும் இஜ்திமா செய்து இவ்வளவு பேர் வராங்க. அப்போ மக்களோட ஆர்வம், ஆசை, இது எல்லாத்தையும் அணை போட்டு தடுக்க முடியாது. அவர்களுக்கு உள்ளத்திலே தாகம் இருக்கிறது. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து வழிநடத்துவதற்கு வழிநடாத்த ஒரு தலைமைத்துவம் தேவை என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே நேரம் கட்டுப்பாட்டையும் இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும். கட்டுப்பாட்டை உருவாக்குறது அவ்வளவு லேசான வேலையும் அல்ல. அதுக்கு தலைமைத்துவம் இருந்தா தடியை கையில் எடுத்தோடனே எல்லாரும் கட்டுப்படுவாங்கன்னு நினைச்சிடலாது. முதலாவது மார்க்க விளக்கத்தை கொடுக்கணும். உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான பண்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். தங்களுடைய வாழ்வின் சகல விஷயங்களிலும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணுகின்ற வழிகாட்டல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். முன்மாதிரிகளாக அவர்களை மாற்ற வேண்டும். இந்த பணிகளை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு இஸ்லாமிய தர்பியாவினூட செய்து கொண்டு போகின்ற போதுதான் இவர்கள் கட்டுப்பாட்டுக்கு பழகுவார்கள். அப்ப பெட்டி பாம்பா கட்டுப்படுவாங்க. கட்டுப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை வராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படும் சமூகம் ஒன்றை உருவாக்கினார்கள். அதிலும் நாங்கள் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். கட்டுப்பாடு என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் மிக அடிப்படையான ஒரு விஷயம். கட்டுப்பாடு இல்லாட்டி தலைமைத்துவம் இல்லை. தலைமைத்துவம் இருந்தாலும் அது இல்லைன்னு தான் போகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜமாத், அதாவது இந்த சமூகம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக இல்லாவிட்டால் இஸ்லாமே கிடையாது. லா இஸ்லாம இல்லா பில் ஜமா வலா ஜமாஅத்த இல்லா பில் இமாரா. தலைமைத்துவம் இல்லாட்டி ஜமாத்தே இல்லை. அதாவது இஸ்லாமிய சமூகமே இல்லை. இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமே தலைமைத்துவம் தான். தலைமைத்துவம் இல்லாட்டி இஸ்லாமிய சமூகம் என்று ஒன்று கிடையாது. வலா இமாரத்தை இல்லா பித்தா. கட்டுப்பாடு இல்லாட்டி தலைமைத்துவம் இல்லை. தலைமைத்துவம் இருந்தாலும் அது இல்லை. எனவே கட்டுப்பாடு இல்லாட்டி தலைமைத்துவம் இருந்து வேலல்ல. தலைமைத்துவம் இல்லாட்டி முஸ்லீம் சமூகம் இருந்து வேலல்ல. முஸ்லீம் சமூகம் சமூகமா இல்லாட்டி இஸ்லாமே அங்கே இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். எனவேதான் கட்டுப்பாட்டை இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கட்டுப்பாடு இல்லாட்டி சுவர்க்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மன் அராத மஹ்பூஹத்தல் ஜன்னா ஃபல்யல்ஸமில் ஜமாஅ. யார் சுவர்க்கத்தின் வாசத்தை அனுபவிக்க விரும்புகிறாரோ அவர் இந்த சமூகம் ஜமாஅத்தோடு, இங்க ஜமாத்துன்னு தான் வருது. ஜமாத்துன்னொடனே உங்களுக்கு வேற ஜமாத்துகள், இன்றைக்கு இருக்கிற ஜமாத்துகளோட யோசனை தான் வரும். இங்க ஜமாத்துன்றது முஸ்லீம் ஜமாத்து. ஜமாத் இஸ்லாமியோ தப்லீக் ஜமாத்தையோ தௌஹீத் ஜமாத்துகளையோ அல்ல. இங்க சொல்றது முஸ்லீம் ஜமாத். அந்த ஜமாத்தை சேர்ந்து அனுசரித்து அதன் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். யார்? சுவர்க்கத்துக்கு போக விரும்புகின்றவர்கள், சுவர்க்கத்தின் வாசத்தை அனுபவிக்க விரும்புகின்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த கட்டுப்பாடு இல்லாட்டி சுவர்க்கம் இல்லை. கட்டுப்பாடு இல்லாட்டி முஸ்லீமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹலா யதன் மின் தாஅத்தின் லக்கியல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யௌமல் கியாமா ஃபலா ஹுஜ்ஜத லஹு. கட்டுப்பாடு என்ற விஷயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட மனிதன் கியாம நாளிலே அல்லாஹ்வை சந்திப்பான். நான் முஸ்லீம் என்பதற்கான ஆதாரம் அவனிடத்தில் இருக்க மாட்டாது. அப்போ அவர் முஸ்லீமே அல்ல. கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்த ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய மௌத்து இஸ்லாமிய மௌத் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரஜ அனில் ஜமாஅத்தி கீத ஷிப்ரின் ஃபமாத மாத மீதத்தன் ஜாஹிலியா. ஜமாத்திலிருந்து, அதாவது முஸ்லீம் ஜமாத்தோடு கட்டுப்பட்டு வாழாத ஒரு மனிதன் ஒரு சான் வெளியில போய் மரணித்தாலும் அவன் ஜாஹிலியத்தில் மரணிக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கட்டுப்பாடு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த போதே
கட்டுப்பாட்டை மீறிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பயங்கரமான அடியொன்று கொடுத்தான். உஹது யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 பேரை ஒரு குன்றிலே நிறுத்தி சொன்னார்கள், எங்கட பிணங்களை கழுகுகள் சுமந்து கொண்டு போனாலும் இந்த குன்றிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி. யுத்தம் நடந்தது, முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள். எதிரிகள் எல்லாம் ஓட துவங்கினாங்க. எதிரிகள் போட்டுட்டு உயிரை பாதுகாத்து கொள்ளணும் என்ற யோசனையில போட்டுட்டு போற ஆயுதங்கள் பொருள்கள் எல்லாம் இருக்குதே, அதையெல்லாம் முஸ்லீம்கள் புறக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப குன்றில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த சாமான் புறக்கிற கூட்டத்தை. இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு தானே. இப்ப குன்றில் இருக்கிறவங்களுக்கு யோசனை வருது, சாமான் புறக்கினா நல்ல மேன்னு சொல்லி. சாமான் புறக்கிற யோசனை எல்லாருக்கும் வரதானே, சஹாபாக்களுக்கும் வந்தது. இப்ப அவங்களுக்குள்ள இறங்கி போமா என்ற ஒரு கதை. இந்த 50 பேருடையும் தலைவர் சொன்னாரு, இறங்கி போக முடியாது, கண்டிப்பான உத்தரவு, அசையலாது, இங்கே தான் இருக்கோம். இன்னும் சிலர் சொன்னாங்க, அசைஞ்சா என்ன இருக்குது, இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லலாம் தானே, யுத்தம் நடக்கிற நேரம் தானே இங்கே இருக்கணும். யுத்தம் முடிஞ்சு இந்த இழுபறியில ஒருத்தர் இறங்கினார், 2வது ஆள் வந்தார், அதுக்கு 3வது ஆள் வந்தார், ஒருத்தர் போனா போறதானே பின்னுக்கால. இப்படியே 12 பேர் அங்கு எஞ்சி இருந்தார்கள். 38 பேர் இறங்கி வந்தாங்க. அல்லாஹ் என்ன செய்தான், ஓடிய எதிரிப்படையை மீண்டும் களத்துக்கு கொண்டு வந்தான். முஸ்லிம்கள் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். திடீரென்று நாட்புறமும் தாக்குதல். எங்கிருந்து தாக்குதல் வருகிறது என்று நிதானித்துக் கொள்வதற்கு முன்பேயே பலர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 70க்கும் அதிகமான சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பில் காயங்களோடு பல்லு உடைந்த நிலையில் ஒரு குழியிலே விழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகிவிட்டார் என்று செய்தி மதீனாவெங்கும் பரவுகிறது. மதீனா ஸ்தம்பிதம் அடைகிறது. அவ்வளவு பயங்கரமான அடியொன்று கொடுத்து கட்டுப்பட வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் படிப்பித்தான். அது கிளாஸ் ரூம்ல படிப்பிக்கப்பட்ட பாடம் அல்ல. கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா களத்தில் வைத்து படிப்பித்த பாடம் அது. ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்குமே அவ்வளவு பெரிய அடி கொடுத்து கட்டுப்படுங்கள் என்ற பாடத்தை எல்லாம் படித்துக் கொடுத்தால் நாங்கள் எம்மாத்திரம். எனவே கட்டுப்படாவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடையாது. யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய கரம் ஜமாஅத்தோடு இருக்கிறது. அதாவது இந்த சமூகத்தோடு. சமூகம் துண்டாய் செதறி சின்ன பின்னமாயினா அல்லாஹ் கை எடுத்துருவான். அல்லாஹ் கை எடுத்துருவான். இந்த பேருண்மையை உணர்ந்து எல்லாரும் நாங்கள் ஒன்றுபடணும். இது சமூக வாழ்க்கை. எங்கட வீட்டு வாழ்க்கையோடு நாங்கள் சுருங்கிக் கொள்ள முடியாது சகோதரர்களே, சகோதரிகளே. இந்த சமூகத்தை ஒரு அற்புதமான கட்டுக்கோப்பினுள் கொண்டு வருகின்ற பொறுப்பிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஈடுபட வேண்டும். அப்போதுதான் இந்த முயற்சிக்கு வெற்றி இருக்கிறது. மண் ஷத்த ஷத்த ஃபின்னார். இந்த சமூகத்திலிருந்து எவனாவது ஒருத்தன் தனி வழியே போனால் அவன் நரகத்திலே போய் சேருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். தனி வழியில யாரும் போகலாது. எனவே இந்த சமூகத்தில் கட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டும். அது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த சமூக வாழ்வின் 2வது மகத்தான பொறுப்பு. ஒன்று தலைமைத்துவத்தை உருவாக்கணும், அடுத்த சமூகத்தில் கட்டுப்பாட்டை உருவாக்கணும். இந்த 2 உருவாக்கினாலும் மனுஷர்களுக்கு இடையில எந்த நேரமும் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், கீறல்கள், முறைச்சி பார்க்கறது, பேசுறது இதெல்லாம் வரும். ஏண்டா பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் வாழணுமெண்டா. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையை பற்றி இங்கே ஒரு உரை இடம்பெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருந்தன என்று பல உதாரணங்களை பேசினார். அங்கேயும் எங்கட வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி மாதிரி தான் ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில் கணவன் மனைவிண்டா அவங்க 2 பேரும் மலக்குகள் அல்ல. மனைவியும் மலக்கு, கணவனும் மலக்கு அல்ல. 2 பேரும் மனுஷர்கள். எங்கட வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி மாதிரி தான் இங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் அங்கேயும் நடந்திருக்குது. இங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் அங்கும் நடந்திருக்கிறது. எனவே மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதர்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு கண்குளிர்ச்சி தரும் ஒரு குடும்பத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு கண்குளிர்ச்சி இல்லாமக்கிறதே இவங்க தான். அதாவது எங்கட ஆண்களும் எங்கட பெண்கள். இதனை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கும் அன்பு சகோதரத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளால்
குடும்பத்துக்குள்ளேயே தன்னை சொந்த மனைவி பிள்ளைகளோடையே அன்பு இல்லாமல் போகிறோன்னு சொன்னால் சமூகத்தில் இருக்கிறவங்களோட என்னத்துக்கு அன்பு? தேவையில்லாத வேலை தானே அது. ஊற்றுலுக்கே வராத அன்பு உலகத்துக்கு என்னத்துக்கு? அப்படித்தான் இன்றைய சமூகம் வாழுகிறது. ஆனால் அந்த சமூகத்தை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான். இந்த மொத்த சமூகமும் அன்பினாலும் சகோதரத்துவத்தினாலும் இறுக பிணைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான சமூகமாக மாற வேண்டும். அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குவதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவே அந்த முயற்சி எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த பொறுப்பு, அந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னார்கள். அது ஒரு உடம்பு, ஒரு முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் சமூகம் பலர் சேர்ந்த ஒரு கூட்டு குழுமம் அல்ல. அப்படித்தான் இன்றைய சமூகவியலாளர்கள் விளக்கம் சொல்றாங்க. சமூகவியலாளர்களோட விளக்கம் என்னன்னா, அது ஒரு வகையான கலாச்சாரத்தை, பழக்க வழக்கங்களை, பண்பாடுகளை பேன்ற ஒரு குழுமம், அதுதான் ஒரு சமூகம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது அந்த சமூகவியல், ரசூலுல்லாஹ்வோட சமூகவியல் கோட்பாடு அதுவல்ல. அவங்க சொன்னாங்க இது ஒரு உடம்பு. மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித் இதஸ்தகா மின்ஹு துன் ததா லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. மூமின்களுடைய அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, இவற்றுக்கெல்லாம் உதாரணம் ஒரு உடம்பு. அந்த உடம்புட ஏதாவது ஒரு பகுதிக்கு ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு காயம் வந்தா அந்த முழு உடம்பும் காய்ச்சல் காய்ந்து அந்த வேதனையை பகிர்ந்து விழித்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட உடம்பாக அல்லது ஒரு கட்டிடத்திலே ஒன்றை ஒன்று பலப்படுத்துகின்ற, ஒன்றோடொன்று சேர்ந்து நிற்கின்ற கற்களாக இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓமித்தார். கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. அப்ப ஒரு கட்டிடத்தில கற்களை போல அல்லது ஓர் உடம்பை போல இந்த சமூகம் அன்பினாலும் சகோதரத்துவத்தினாலும் பின்னி பிணைக்கப்பட வேண்டும். கட்டிடம் கட்டுறதுக்காக கொணந்து குமிச்ச கல்லுகள் மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சமூகம் கொணந்து குமிச்ச கல், கட்டின கட்டிடம் அல்ல. எனவே குமிச்ச கல் எல்லாத்தையும் எடுத்து அந்த கல்ல, சில கல்லுகள் சரியான வழுக்க, அது ஒன்று என்ன சிமெந்தி போட்டாலும் அது ஒட்டாது. எனவே அந்த கல்லுகளை க்ரோஸ் பண்ணி அன்பு சகோதரத்துவம் என்ற சிமெந்தியால அந்த ஒவ்வொரு கல்லை மற்ற கல்லோட சேர்த்து பிணைச்சி முஸ்லீம் சமூகம் என்ற அந்த மாளிகையை கட்டி எழுப்புகின்ற பொறுப்பு இங்கே இருக்கிற அவ்வளவு பாஸ்மார்டையும், ஆம்பளை பொம்பளை பாஸ்மார்டையும் வேலை. இந்த வேலையை செய்யாம நான் உண்டு, என்ற வேலை உண்டு, வியாபாரம் உண்டு, குடும்பம் உண்டு என்று சொல்லி ஒரு முஸ்லீம் வாழ இயலாது. இது முஸ்லிம் சமூக வாழ்வு. இதில் பங்கெடுத்தாக வேண்டும். இவன் முஸ்லிம் சமூகத்தை அன்பினாலும் சகோதரத்துவத்தினாலும் பின்னி பிணைக்க வேண்டும். சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவம் தனி மனுஷனோட போகும். சில பாவங்கள் இருக்கின்றன சமூகத்தை பாதிக்கும். தனி மனுஷனோட போற பாவங்கள் இருக்குதே, அதையெல்லாம் தான் இன்று நாங்கள் பூதாகரமான பாவங்களாக சமூகத்துக்கு காட்டி அதை பத்தி பேசி வர்றோம். உதாரணமா விபசாரம் பயங்கரமான ஒரு பாவம், பயங்கரமான ஒரு பாவம். ரெண்டு பேர் உலகத்துல யாருக்கும் தெரியாம அந்த பாவத்தில் ஈடுபட்டா மற்றவங்களுக்கு இஸ்லாம் சொல்ற கண்டிப்பான உத்தரவு என்ன தெரியுமா? நீ தாப்பைக்கு மேலால குதிச்சு கூரைக்கு மேலால ஏறி அங்க என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு வான்னு சொல்லி இஸ்லாம் சொல்லல. அப்படி பார்க்கறதுக்கு யாராலும் போனா அவன் கண்ணை குத்தோணும் தான் இஸ்லாம் சொல்லுது. அவன் கண்ணை குத்தோணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தாப்பைக்கு மேலால பாஞ்சி பின்வாசலால குதிச்சு ஊட்டுலுக்கு போனாங்க. ஊட்டுலுக்கு என்னமோ வித்தியாசமா நடக்குதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அனுமானம். உள்ளுக்கு போனா கொஞ்சம் பேர் உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டு இருக்காங்க, கையும் மையுமா மாட்டி. அப்ப கலீஃபா கிட்ட மாட்டிக்கிறான். குடிச்சுக்கிண்டே ஒருத்தர் சொன்னாரு, கலீஃபா நாங்க ஒரு தவறு செஞ்சுக்கிறோம், நீங்க 3 தவறு செஞ்சுக்கிறீங்க. குடிச்சாலும் நிதானத்தோட தான் இருந்திருக்கிறார். அவருக்கும் இஸ்லாம் தெரியும், அறிவோட குடிச்சிக்கிறார். இன்னைக்கு குடிக்காட்டி பரவாயில்ல, சாப்பிடுறவங்க, சோறு சாப்பிடுறவங்களுக்கு இஸ்லாம் பற்றி அறிவு இருந்தாலும் பெரிய விஷயம்.
அவர் குடிக்கிற நேரமும் இஸ்லாம் பற்றி அறிவோடு விளக்கத்தோடு குடிச்சிக்கிறார். அவர் சொன்னார், ஹலீஃபா நாங்கள் ஒரு தவறு செஞ்சுக்கிறோம், நாங்கள் குர்ஆன்ல ஒரு வசனத்தை மீறிக்கிறோம், நீங்கள் 3 வசனத்தை மீறிக்கிறீங்க. என்ன? அல்லாஹ் சொல்றான், ஒரு வீட்டுக்கு வார நேரம் சலான் சொல்லி முன்வாசலால் வர சொல்லி, நீங்கள் பின்வாசலால் ஜம்ப் பண்ணி வந்திருக்கிறீங்க. அது ஒரு தவறு. 2வது தவறு, அனுமதி எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு வரணும். அனுமதி இல்லாட்டி உள்ளுக்கு வர இயலாது, நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறீங்க. 3வது தவறு, முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு துருவி ஆராயவானம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் துருவி ஆராய்ஞ்சிக்கிறீங்க. ஹலீஃபா வாயை மூடினார், ஆட்களை விட்டார், அப்படியே போயிட்டார். ஏன்? நான் 3 குர்ஆன் வசனங்களை மீறினேன், ஒரு குர்ஆன் வசனத்தை மீறினவனை எப்படி நான் கைது செய்யறது? பாவத்தை அவங்க விளங்கி இருந்தாங்க. ஏன் அந்த பாவத்தை அப்படி அல்லாஹ் தடை செய்திருக்கிறான்? பிழை செய்கிறவனை பிடிக்கிறது தானே வேலை. அதுக்கு தானே இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாம் வேலை செய்யுது. இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அதுக்கு தானே போட்டிருக்கு. ஏன் இந்த வேலை செய்யப்படாது? இந்த வேலை செஞ்சா சமூகம் கிழிக்கப்படும், துண்டாடப்படும். சமூகத்தில் அன்பு, அந்நியோன்யம் என்ற அந்த உறவு இல்லாமல் போகும், வெறுப்பும் குரோதமும் வளரும், பகை கூடும். அது இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்கள் செய்கின்ற பாவத்தை விட பயங்கரமான பாவம். ஒரு மனிதன் தவறு செஞ்சான், தவறான நடத்தையில் ஈடுபட்டால் ஒருத்தர் நேரடியா கண்களால பார்க்கிறாரு, நேரடியா பார்க்கிறார், வேற அங்க இங்க மறைச்சு பார்க்கல, வீடியோல பார்க்கல, நேரடியா அந்த தவறை கண்டுட்டு அவர் வந்து உரிய இடத்தில் அந்த தவறை பற்றி சொன்னால் இஸ்லாமிய தலைமைத்துவமோ அல்லது நீதிமன்றமோ அவருக்கு என்ன சொல்லும் தெரியுமா? உன்னை போன்று கண்ணால் கண்ட 3 சாட்சிகளை அழைத்து வா, இல்லாட்டி ஹத்து உனக்குத்தான். தவறு செஞ்சவர் பாதுகாப்பா இருப்பார், வந்து பேசினவருக்கு 80 கசையடி. அதுதான் மார்க்கம். ஏன்? தவறு தனிப்பட்ட ரீதியில் தவறு செய்யறது ஒரு பயங்கரமான பாவம். அதனை விட பயங்கரமானது அத சமூகத்தில் பேசி திரிகிறது. அத சமூகத்தில் பேசி திரிகிறது. இன்று சில ஹுதுபாக்களை கேட்கிறோம். ஒரு வீட்டில் நடந்த ஒரு சீனாரியோவை அப்படியே வீடியோ படக்காட்சி மாதிரி ஹுதுபால நின்று வர்ணிக்கிறார் ஒருத்தர். பாவம் இப்படி நடக்கிறது, எங்க வீட்டுக்குள்ள எப்படி வாராங்க, எப்படி போறாங்க, எப்படி கணவனை ஏமாத்துறாங்க, இந்த சீன அப்படியே அவர் வீடியோ காட்சி மாதிரி மிம்பர்ல நின்று பேசுறார். இவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? இவர் இந்த பாவம் பற்றி எதுவுமே அறியாத, இந்த பாவத்தை செய்யறதுக்கு எந்த உத்திகளும் தெரியாத ஆட்களுக்கு படிச்சு கொடுக்கிறார். இப்படித்தான் இந்த பாவம் செய்யணும் சொல்லி. இஸ்லாமிய நீதிமன்றம் இருந்தா இவர் இறக்கி ஹத்தடிக்கும். ஏனென்றால் இது பாவத்தை பரவச் செய்கின்ற அத்துமீறல். இப்படி இஸ்லாம் சொல்லல. ஏனென்றால் இதெல்லாம் இந்த சமூகத்திலே அன்பையும் அந்நியோன்யத்தையும், இந்த சமூகத்தின் சகோதரத்துவத்தையும், இந்த சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற நல்லுறவையும் இல்லாமலாக்கும். இதை நான் சீரியஸா சொல்றேன். எனவே சமூகத்தின் அன்பு முக்கியம், சகோதரத்துவம் முக்கியம். இந்த சமூகத்தில் தவறு செஞ்சுட்டு நான் தவறு செஞ்சேன் என்று வந்தவரை ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சார் என்று நான் சொன்னேன். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருமை அணுவளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவன் சுவனன் நுழைய மாட்டான். களவெடுக்கிறவன் களவெடுக்கிற போது மூமினாக இருக்க மாட்டான் என்று சொன்னான். விபசாரம் செய்கிறவன் விபசாரம் செய்கிற போது மூமினாக இருக்க மாட்டான். சில நேரம் அவன் புறவு பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்தி மூமினாகிவான். ஆனா பெருமை அணுவளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவன் சுவனமே நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். பெருமைக்கு தண்டனை இல்லை, ஆனா சுவர்க்கம் கிடையாது. ஏன்? பெருமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் இந்த சமூகத்தை நாசமாக்குவான், அவன் வெற்றி கிழிப்பான், துண்டு துண்டாக கூறு போடுவான், மற்றவர்களை இழிவுபடுத்துவான். அது பயங்கரமான பாவம். அதனால்தான் முனாஃபிக்குகளுடைய பண்புகளை மிக மோசமாக அல்லாஹ்வுடைய தூதர் சாடினார்கள். அர்பவுன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். 4 குணங்கள் இருந்தா ஒரு மனிதன் சுத்தமான நயவஞ்சகன், கலப்படம் இல்லாத நயவஞ்சகன். இந்த 4 என்ன? இதா ஹத்தஸ கதப வைதா வஅத அஹ்லஃப வைதா ஹாஸம ஃபஜர் வைதா துமின ஹான. பேசினா பொய், நம்பினா துரோகம், விவாதிச்சா அசிங்கமான வார்த்தைகள்,
வாக்குறுதி அளிச்சா எப்போதும் மாறுபாடு. இந்த குணங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அன்பையும் சகோதரத்துவத்தையும் இல்லாமலாக்கும். படு பயங்கரமான பாவங்கள். இது முனாஃபிக்குகளுடைய குணங்கள். முனாஃபிக்களை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அவர்கள் தான் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். இந்த குணங்கள் எல்லாம் சுமந்தவங்க இருக்கிறாங்களே, பேசினா பொய், நம்பினா மோசடி, வாக்குறுதி அளிச்சா மாறுபாடு, பேசினா ஏதாவது தர்க்கித்தா அசிங்கமான வார்த்தைகள். சில நேரம் குடும்பத்துக்குள்ளேயும் இதெல்லாம் இருக்கும். ஏண்ட பிள்ளையோட போய் பேசலும் என்று சொல்லி யாராலும் நினைக்கலுமா? அவரும் இந்த நயவஞ்சக குணம் உள்ளவர் தான். ஏண்ட மனைவியோட போய் பேசலும் என்று சொல்லி ஒருத்தர் அப்படி நினைக்கலாது. பொய்யாக வாழ இயலாது, ஏமாத்த இயலாது. அதெல்லாம் சமூகத்தின் அன்பு சகோதரத்துவ கட்டமைப்பை சீர்குலைக்கும். எனவே அதையெல்லாம் பயங்கரமாக இஸ்லாம் சாடி இருக்கிறது. அப்ப அன்பையும் சகோதரத்துவத்தையும் இந்த சமூகத்தில் வளர்க்க வேண்டும். அது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற சமூக மாற்றத்தின் அடிப்படையான அம்சம். 4வது, இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அல்லாஹ்வுடைய தீனை இந்த சமூக கட்டி எழுப்புகின்ற சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றும். இந்த சமூகத்தை ஒரு இனவாத சமூகமாக அடையாளப்படுத்தலாது. நாங்கள் ஒரு இனம். முஸ்லிம் சமூகத்தை இன்னொரு அடையாளத்தின் மூலம் இந்த நாட்டிலே எல்லோரும் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். வியாபார சமூகம். வியாபார சமூகம் என்று சொன்னால் ஒரு வகையில் சரி, ஒரு வகையில் பிழை. சாமான் வியாபாரிகள் என்றால் அது நல்ல அடையாளம் அல்ல. ஈமான் வியாபாரம் செய்பவர்கள் என்றால் அது நல்ல அடையாளம். நாங்கள் ஒரு கொள்கையின் வியாபாரிகள். நாங்கள் ஒரு தூய்மையான கொள்கையை சுமந்திருக்கிறோம். அதை இந்த நாட்டில் மார்க்கெட் பண்ணணும். அந்த வியாபாரிகளாக இந்த சமூகத்தை அடையாளப்படுத்துறேன்னு சொன்னா அது பெஸ்ட். அதுதான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற சமூகம். சாமான் வியாபாரம் அல்ல. அந்த வியாபாரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுத் தருகிறார். அதுக்கு நீங்க பெரியோர் உழைப்பு செய்யணும். இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்த சமூகம். இந்த சமூகத்தை அல்லாஹ் பாராட்டுற இடங்கள் எல்லாம் பணியத்தான் சொல்றார். குந்தும் ஹைர உம்மா, நீங்க தான் சிறந்த சமூகம். ஏனென்றா பணி செய்றீங்க. தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். நன்மை ஏவி தீமையை இல்லாமல் செய்து நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். வ கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, நடுநிலையான உம்மத்து நீங்க. ஏன் என்ன செய்றீங்க? லி தகுனு ஷுஹதா அலன் நாஸ், மனித சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழுகிறீர்கள். எல்லாத்திலையும் எடுத்துக்காட்டு. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு, பொருளாதாரத்தில் எடுத்துக்காட்டு, அரசியல் எடுத்துக்காட்டு, நிர்வாகத்தில் எடுத்துக்காட்டு, எல்லாத்திலும் எடுத்துக்காட்டு. சகோதரர் மன்சூர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், இந்த நாட்டில் உலகத்தில் இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் என்று சொல்லி நாங்கள் சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்வீடன் போன்ற நாடுகளை பார்க்குறோம். ஆனால் அங்கே இருக்கிற மற்ற பக்கம் என்ன? மிக மோசமான ஒரு படு பாதாளத்திலே அந்த சமூகங்கள் வீழ்ந்திருக்கின்றன. நாங்கள் வாழ்கிற நாடு மட்டும் என்ன? நேற்று பேசுகிற நேரம் அவர் சொன்னார், ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய போட்டி, யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வாரேன்னு சொல்லி. அதில் எப்போ ஒன்று ஜப்பான் ஃபர்ஸ்ட்டுக்கு வார, இல்லாட்டி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வாரேன். எதில்? டெக்னாலஜியில் இல்லை, தொழில்நுட்ப துறைகளில் அல்ல, விஞ்ஞானத்தில் அல்ல, தற்கொலையில். ஒரு ஆண்டுல ஜப்பான் முன்னுக்கு நின்றா அடுத்த வருஷம் நாங்க முன்னுக்கு. எங்கட நாடு இப்படி போட்டி போடுகின்ற ஒரு நாடு. முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் நாங்க மற்ற சமூகங்களோட போட்டி போடுறோம். எதுல? கல்வியிலையா, பொருளாதாரத்திலையா? எங்கட பிசினஸ் எல்லாம் இழந்து, ஒரு காலத்தில் எங்கட கையில இருந்து எத்தனையோ பிசினஸ்கள் இன்றைக்கு எங்களை விட்டு போயிட்டு, அதெல்லாம் இழந்து நாங்க இப்ப போட்டி போடுறோம். கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ், பிரஷர், அது இது என்று சொல்லி எத்தனையோ நோய்களில் நாங்கள் அடுத்த சமூகத்தோடு போட்டி போடுகிறோம். எங்களை அடுத்த சமூகம் பார்க்குது என்ன தெரியுமா? திண்டு உடம்ப நாசமாக்கிக்கிண்டு இந்த நாட்டுக்கு பெரியோரு மருத்துவ செலவை ஏற்படுத்துகின்ற ஒரு சுமையான சமூகம் முஸ்லீம் சமூகம். இன்னொன்றுல போட்டி போடுறோம். நாங்க விகிதாசாரத்தில் 8, சிறையில் 14% போட்டி. எனவே நாங்கள் அடுத்த சமூகங்களுக்கு மேலால. சகோதரர்களே, இதா இந்த சமூகத்தின் நிலை? அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட சமூகத்தின் நிலை இதுவா? இந்த நாட்டில் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய சமூகம் இது. சீரழிந்து கொண்டிருப்பதை பார்த்து
பார்த்து கொண்டு நன்றாக உண்டு விட்டு கழித்து விட்டு நாங்கள் தூங்கி எழும்பி எங்கட வேலை இருக்குது என்று வாழேலுமா? வாழேலுமா? அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்காவது அனுமதி தந்திருந்தால் அதனை தயவு செய்து எனக்கும் காட்டுங்கள். அப்படி வாழேலுமண்டா? அப்படி வாழ இயலாது. ஒரு சமூக வாழ்வு வாழ வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். ரசூலுல்லாவை நாங்கள் பின்பற்றோம் என்றதுல எங்களில் சிலருக்கு சந்தோஷம். ரசூல்லா தொழுதாங்க, நாங்கள் தொழுகிறோம். நோம்பு பிடிச்சாங்க, நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம். அவங்க ஜக்காத்து கொடுத்தாங்க, நாங்கள் ஜக்காத்து கொடுக்குறோம். அவங்க ஹஜ்ஜிக்கு போனாங்க, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போனோம். அவங்க உம்ரா செஞ்சாங்க, நாங்கள் உம்ரா செய்கிறோம். உம்ராவை ஒன்றல்ல பலது செய்கிறோம். எனவே நாங்கள் சந்தோஷம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், அதில் சந்தோஷப்படுறது சரிதான். ஆனால் எந்த ரசூலுல்லாவை நாங்கள் பின்பற்றோம்? தொழுத ரசூலுல்லாவை பின்பற்றோம், நோம்பு பிடிச்ச ரசூலுல்லாவை பின்பற்றோம், ஜக்காத்து கொடுத்த ரசூலுல்லாவை பின்பற்றோம், ஹஜ்ஜி செஞ்ச ரசூலுல்லாவை பின்பற்றோம். இன்னும் எத்தனையோ வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திய ரசூலுல்லா எங்க எங்க? சூரத்துல் அஅராஃப் 157வது வசனத்தை படித்து பாருங்கள். ரசூலுல்லாவை பின்பற்ற ஆட்கள் யார் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி. உம்மியாகிய இறை தூதர் நபியை பின்பற்றுகின்றவர்கள் யார் தெரியுமா? அந்த நபியை பற்றி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அந்த நபியை பற்றி தௌராத்திலும் கூறப்பட்டிருக்கிறது, இன்ஜீலிலும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த நபி யாரு? யஅமுருஹும் பில் மஅரூஃப், நன்மைகளை வாழ வைக்கின்றவர், ஏவி நன்மைகளை வாழ வைக்கின்றவர். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீமைகளை தடுக்கின்றவர். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லனவற்றை ஹலாலாக்குகின்றவர். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயனவற்றை அனைத்து